அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே சீமான் எந்த ஒரு போராட்டமும் பண்ணக்கூடாது அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு பெரிய மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அதுவும் சீமானுடைய வீட்டிற்கே போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது குறித்த முழுமையாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே புரட்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே போராடுற ஒரு குணத்தை சீமானவர்கள் தான் உருவாக்கியிருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு இணங்க செயல்படும் போது நாம் தமிழ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களிடையே போராடுற குணத்தையும் போராட வேண்டிய தேவையும் எடுத்துரைத்த பிறகு தற்போது அரசியல் நிலவரம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களாகவே வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இது குறித்து எல்லா பொதுக்கூட்டங்களிலுமே சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ அடிமையாக இருக்கிற அப்படின்னு மக்களுக்கு உணர்த்திட்டா அவனாவே வீதியில் இறங்கி போராடிடுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்து சீமானவர்கள் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்காகவும் போராட ஆரம்பிச்சு மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே போராட வேண்டிய தேவையை உணர்த்தி தற்போது மக்கள் அவங்களாகவே ஏகப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சீமான் மேல ஒரு மிகுந்த கடுப்பாகியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சீமான் போராட்டம் பண்ணிய காலம் போய் மக்களுடைய போராட்டத்திற்கு சீமான் ஆதரவு தர நிலைமை தான் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடவும் அரசியலுடைய தேவையும் அரசியலோட புரிதலையும் கற்றுக்கிட்டு தற்போது ரொம்பவே துடிப்போட செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்துக்குமே பின்னாடி சீமான் தான் இருக்காரு அப்படின்றத உணர்ந்த திமுக நிர்வாகம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இனிமேலும் சீமானை இப்படியே விட்டா வேலைக்காகாது அப்படின்னும் இனிமே சீமானை நம்ம போராடவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சி தான் தற்போது எடுத்திருக்காங்க. இந்த ஒரு சதி வேலையை பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒட்டுமொத்த அமைச்சர்களும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஏன்னா சீமானுடைய வீட்டிற்கே பார்த்தீங்கன்னா காவலர்கள் நேரடியாக வந்து இனிமே நீங்க எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க கூடாது, அது மட்டும் இல்லாம எந்த போராட்டத்திற்கும் உங்களுடைய ஆதரவு கொடுக்க கூடாது, நாம் தமிழ் கட்சிக்கு இனிமே பொதுக்கூட்டம் நடத்த மட்டும்தான் அனுமதி இருக்கு, மற்றபடி இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுக்குமே அனுமதி கிடையாது அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் காவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேலும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு எங்களுக்கு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நேரடியாக நாங்கள் உங்களை தான் கைது பண்ணுவோம் அப்படின்னு சீமானை பார்த்தீங்கன்னா நேராகவே காவலர்கள் மிரட்டியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு ஊடகமும் வெளியிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்திற்கு செய்தியாளர்கள் யாரையுமே உள்ள விடல. காவலர்கள் மேலும் சீமானை மிரட்டிய பிறகு சீமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை அழைச்சு இந்த மாதிரி 1000 மிரட்டல்கள் வந்தாலும் நீங்க போராடுற குணத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரையாகவே சொல்லியிருக்காரு. பொதுவாகவே சீமான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருக்குமே கொடுக்கக்கூடிய அறிவுரையே என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் சிறை தண்டனை இது எல்லாத்துக்கும் பயந்து நம்மளுடைய போராடுற குணத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நிறைய அறிவுரையாக சொல்லியிருக்காரு. அதற்கு இணங்க தான் அவரும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி மிரட்டல்களுக்கெல்லாம் சீமான் பயப்பட மாட்டாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காவலர்களுடைய மிரட்டலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க போறேன் அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கெல்லாம் சீமான் பயந்துருவாரா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.